ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இமேஜஸை நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் போதோ அப்படி இல்லைன்னா போயிட்டு வேறு ஏதாச்சும் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணும் போதோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரியான இமேஜஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த இமேஜஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஹியூமனா அப்படின்றது டிடெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து இத்தனை வியூஸ் அனுப்புகிறேன், உங்கள் பிளாகுக்கு வந்து இத்தனை வியூஸ் அனுப்புகிறேன். அது எல்லா வியூஸுமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜென்ரேட்டட் வியூஸ் கிடையாது, மனுஷங்க பார்க்கறது கிடையாது. கம்ப்யூட்டர் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற வியூஸ். அந்த வியூஸை தடுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிறைய வெப்சைட்ஸில். ஸோ இதை பற்றி தாங்க, இதால் நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2captcha.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் நான் வந்து என்னோட டெஸ்கிரிப்ஷன் கீழேயும் கொடுத்துருக்கேன். இங்கே டெஸ்கிரிப்ஷன் கீழே போய் பார்க்கலாம். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த கேப்சா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சா அது வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் பப்ளிக் டர்னிங் டெஸ்ட் டு டெல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, கம்ப்யூட்டரா இல்லை ஹியூமனா அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்க ஒரு டூல் தான் கேப்சா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2captcha இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கேப்சா அந்த இருக்கு பார்த்தீங்களா கேப்சா, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற காசு கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வெப்சைட் போனதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில், பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை ரிப்பீட் பண்ணி ஐம் நாட் அ ரோபோ அப்படின்றத கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்க, இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், என்னோட பேலன்ஸ், ரெப்டேஷன், மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த ஐ அக்ரி வித் டெர்ம்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துருச்சு. ஸோ விண்டோ வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நான் வந்து ஒரு 10 கேப்சாஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். இதனால நமக்கு வந்து $0.00345 USD கிடைச்சிருக்கு. ஸோ இதை விட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி நான் இதை ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். ஸோ நான் ஒரு நிமிஷம் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 0.23 இந்தியன் ருபீஸ், 23 பைசா தான் வந்திருக்கு ஒரு நிமிஷத்தில். ஸோ நமக்கு எவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோமோ, எவ்வளோக்கு நம்ம ஸ்பீடாக பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து காசு வரும். ஸோ சும்மா இருக்க நேரத்துலலாம் வந்து நீங்கள் இதில் போயிட்டு இந்த கேப்சாஸை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காசு ஏர்ன் பண்ணி தரும். நீங்கள் மற்ற மாதிரி விஷயத்துலலாம் போயிட்டு நீங்கள் ஏமாற தேவையில்லை. இந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணுற மூலயமா யாருக்குமே பிரோஜனம் கிடையாது. பட் இங்கே வந்து இதை எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே நிறைய வெப்சைட்ஸில் போய் பார்த்துருப்பீங்க. அந்த வெப்சைட்ஸில் நம்ம லாகின் பண்ணி என்டர் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த கேப்சாஸை வந்து அவங்க வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா, இது வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்டர் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அந்த மெஷின் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ மற்றவங்க வந்து அதை என்டர் பண்ணும்போது நம்ம என்டர் பண்ணதும் மேட்ச் ஆச்சுன்னா தான் அவங்க வந்து அது உள்ளவே என்டர் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் இதை பண்ணுறோம். இது வந்து இந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ். அவங்களுக்கு வந்து நிறைய மக்கள் தேவைப்படுது இந்த கேப்சாஸை வந்து என்டர் பண்ணி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க நம்மளை வச்சுக்கிட்டு இந்த கேப்சாஸ் தான் மற்றவங்களுக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.